ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாமா, என்ன சூட காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. தலைவலி எல்லாம் சரியாயிடும். டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்கன்னா ஜுரம் சரியாயிடும் மாமா. காஃபிலாம் வேண்டாம், இருமலா இருக்கு, என்னால குடிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி சளி பிடிச்சது? நைட் எனக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? லூசு, எல்லாம் அந்த பட்டிக்காராலதான். என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு சளி பிடிச்சதுக்கும் மாரிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பட்டிக்காடு தான் திரும்ப திரும்ப பேசி என்ன டென்ஷன் பண்ணுவா. நீயும் அதையே பண்ணாத. எனக்கு காஃபி வேண்டாம், நீ போ. டென்ஷன் ஆகாதீங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சுக்கு காஃபி போட்டு கொண்டு வருவா? இருமல் சளியில இல்லாம போயிடும். ஒன்னும் வேண்டாம், நீ முதல்ல இடத்த காலி பண்ண. ஏற்கனவே தலைவலி வேற, இதுல நீ வேறயா? நீ முதல்ல இங்கிருந்து போ. ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது வேணும்னு கூப்பிடுங்க. சரி, கூப்பிடுறேன், போ. கால் மீ மாமா. ஊர்ல இருந்து சொல்லாம கொள்ளாம வந்தவ எங்க இருந்தும் சொல்லாம ஓடி போயிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான். அப்படி போடு, அதான் கரெக்ட் சிஸ்டர். அப்பா நம்புவாராமா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா மாரியும் என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட சொல்ல மாட்டான். சொன்னா நம்ம கதி அதோ கதிதான் சிஸ்டர். ஆமா மாமா. அம்மா, சூர்யா சாருக்கு ஜுரம் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. என்னது? யார் சொன்னாங்க? மாரியம்மா தான் சொன்னாங்க. மாரி எங்க இருக்கா? அவ எதுக்காக சூர்யாவுக்கு ஜுரம் இருக்கான்னு பார்க்க சொன்னா? நேத்து நைட்டு மழை பெய்யும் போது மாரியம்மா வெளியில மலையில நனைஞ்சிட்டு தான் நின்னுட்டு இருந்தாங்க. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, மாரி கரெக்டா தான் சொல்லிருக்கான். அண்ணா, இப்ப சூரிய மாமா ரூமுக்கு காஃபி கொண்டு போன. அவர் தலைவலி ஜுரத்தோட தான் படுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு சொல்லியும் அந்த மாரி போகாம இன்னும் வெளியில தான் இருக்காளா? முதல்ல அவளை என்னன்னு போய் பாப்போம். சூர்யா, சூர்யா, என்னப்பா இப்படி இரும்பிட்டு இருக்க? அரை மணி நேரத்துல டாக்டர் வந்துருவாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்லம்மா. இப்படி ஜுரம் வர வரைக்கும் நைட் எதுக்காக நீ மழையில போய் நினைஞ்ச? நைட்டு டிஸ்டர்ப்டா இருந்ததுமா,
சாரிம்மா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காத. சரிப்பா, இந்தா நீ சாப்பிடு. என்னப்பா பாக்குற? சாப்பிடுப்பா. ஆகாட்டு. ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்தேன்னு சொன்னானே, என்ன டிஸ்டர்பன்ஸ்? எதுக்காக எந்திரிச்சு வெளியில போயிருப்பான்? சூர்யா, ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்தேன்னு சொன்னியே, என்ன டிஸ்டர்பன்ஸ்? இல்ல, அப்படியே டிஸ்டர்ப்டா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே வந்து சொல்லுவ. நீயா எல்லாம் வெளியில போக மாட்டியே, அதான் கேட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்ல வேண்டாம்ப்பா. சரி சூர்யா, நீ ஃபீல் பண்ணாத. இப்ப கூட நான் உனக்காக எவ்வளவு அவமானங்களை தாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அந்த மாதிரி நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சூர்யா, அவ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நீதான் முக்கியம். உன்னோட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரமா? இல்ல சூர்யா, இப்ப வேண்டாம் சூர்யா, உன்னால போக முடியாது. போலீஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்லம்மா, நான் போய் அவளை என்னன்னு கேட்டுட்டு வரேன். சூர்யா வேண்டாம், சொன்ன கேளு. என்னைக்குமே ஓ மனசுக்குள்ள இந்த தாராவோட அன்பு மட்டும்தான் இருக்கணும். என்னோட அன்பு பிடியில இருந்து உன்னை என்னைக்குமே நான் விட மாட்டேன் சூர்யா. கடவுளே, அந்த ஜீப்பு வெடிக்க கூடாது. எல்லாரையும் குழந்தையையும் காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்து. காப்பாத்து. ஐயோ, என்ன ஆகுதோ தெரியலையே. அவங்கள எப்படியாவது காப்பாத்து. ஏமா சும்மா இருக்க மாட்டேன், புலம்பிக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. போலீஸ் ஐயா, அந்த குழந்தையோட அம்மா, அந்த ஜீப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு. செல்லுக்குள்ள வச்சும் நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. நடக்க இருக்கிற ஆபத்து தெரிஞ்சு எப்படி அமைதியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு போலீஸ் ஐயாக்கு போன் பண்ணி அந்த ஜீப்ல போக வேணான்னு சொல்லுங்க. அட என்னம்மா இந்த பொண்ணு சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன மாதிரி பைத்தியமா இருக்குமோ? நான் பைத்தியம் இல்ல, அந்த குழந்தை பாவங்க, அத ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். போலீஸ் ஐயாக்கு போன் பண்ணி போக வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பைத்தியம் தான் போல இருக்கு சார். ஐயோ, எப்படியாவது காப்பாத்தணுமே. சின்ன குழந்தை வேற ஜீப்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ தெய்வமே. சார் இவரு அந்த மாதிரி நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காப்பா. அம்மாடி, நீ சொன்ன மாதிரி ஆயிப்போச்சுமா. என் குழந்தை, என் மனைவிய எப்ப பாப்ப? ஐயோ கடவுளே. ஐயா, அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, ஒன்னும் பயப்படாதீங்க. நான் அவங்கள காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? அம்மா,
அம்முக்குட்டி வாமா. போமா அப்பா. உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியலம்மா. ஏமா ஜீப் வெடிக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி வந்த? ஐயா, குழந்தையையும் உங்களையும் காப்பாத்ததா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்தேன். நீ செஞ்ச இந்த உதவிக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. அம்மாடி, இங்க இன்னும் கலவரம் கட்டுக்குள்ள வரல, அதனால நீங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் கிளம்புமா. இங்க பாருமா, இன்னும் கிளம்பாம என்ன பண்ற? இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உயிருக்கு தாம ஆபத்து. இல்லங்க ஐயா, ஹஸ்பண்ட் சாருக்கு ஆபத்து. அவரு தலையில அடிபடும். நான் அவரை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். என்னம்மா சொல்ற? அவர் எப்படி இங்க வருவாரு? கண்டிப்பா வருவாருங்க ஐயா. மாறி, ஏதாவது பேச மாறி. மாறி, நம்ம பக்கத்துல இருக்க மாறி, உனக்கு ஒண்ணும் இல்ல. மாறி, நீ நல்லாதான் இருக்க. நான் பேசுறது கேக்குதா மாறி? சொல்லு மாறி. மாறி, உனக்கு ஒண்ணும் இல்ல மாறி. என்கிட்ட எப்பவுமே வம்பு பண்ணிட்டே இருப்பியே, இப்ப ஏன் அமைதியா வர? ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிடு. நீ கவலைப்படாத மாறி, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். மாறி, மாறி பேசு மாறி, ப்ளீஸ் மாறி, தயவு செஞ்சு பேசு மாறி. என் மேல கோவமா உனக்கு? நான் எப்பவுமே உன்னை திட்ட மாட்டேன். ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிடு, பேசு மாறி. மாறி மாறி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் காப்பாத்துறேன். Sir, please, lift, sir. Sir, for emergency. சார், இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க நான் வரல ஹஸ்பண்ட் சார், உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். எனக்கு அப்பவே தெரியும், என் பொட்டு மழையில நனைஞ்சு கரையுது. பொட்டு கரைஞ்சாலே புருஷனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்தாங்க.
சார் ரிலேஷன்ஷிப்பை ஃபில் பண்ணாம கொடுத்திருக்கீங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும்? சி, எனக்கும் அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அதனாலதான் நான் அதை ஃபில் பண்ணல. இல்ல சார், நீங்க ரிலேஷன்ஷிப்பை ஃபில் பண்ணி கொடுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எனக்கும் அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அப்புறம் எப்படிங்க நான் அதை ஃபில் பண்ண முடியும்? சார், நீங்க அவங்க மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல சார். எனக்கு என்னமோ நீங்க அவங்க ஹஸ்பண்டா இருக்கணும்னு தோணுது. நான் அவங்க ஹஸ்பண்ட் யார் சொன்னது? நீங்க தான் சார். இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் நேம்ங்கிற இடத்துல சூர்யான்னு எழுதிருக்கீங்க. இதுல கரெக்டா ஃபில் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்ல ஏன் சார் ஃபில் பண்ணாம விட்டுருக்கீங்க? சூர்யாங்கிறது நீங்க தானே, நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே. இத ஃபில் பண்ணி கொடுங்க சார். இந்தாங்க. ஓகே சார், வாங்க சார். டாக்டர், டோனர். சிஸ்டர், இத பிடிங்க. வாங்க சார். வாங்க சார். சிஸ்டர், இந்த பக்கம் வாங்க. தினேஷ், என்னடா ஒரே பரபரப்பா இருக்கிற? சிஸ்டர் எதுக்குடா கூப்பிடுற? அது வந்து மாமா. என்ன தினேஷ், ஏன் டென்ஷனா இருக்க? எதுக்காக கூப்பிட்ட? டிவி வால்யூமை கொஞ்சம் குறைங்க. என்னாச்சுடா? மாறி போலீஸ் ஸ்டேஷன் போனால, சிஸ்டர் மேலேயும் சூர்யா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா? ஐயோ, என்ன புகாரு? வரதட்சணை புகாரா? அவ்வளவுதான், இனிமே வெளியவே வர முடியாது. நீ உன் வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் பேசாம இரு. நீ சொல்லு தினேஷ், மாறி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? யார் மேல கொடுத்திருக்கா? மா, மாறி யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலமா. எனக்கு தெரியும், மாரிலா யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. அம்மா, மாரிதான் யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, அப்புறம் நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மாறி போலீஸ் ஜீப்ல பாம்பு அடிக்க போகுதுன்னு சொல்லிருக்கா. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆரம்பிச்சிட்டாளா? மாமா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்ஸ்பெக்டர் மாறி சொல்றதை கேட்காம ரெட் ஹில்ஸ் பக்கத்துல கலவரம் நடக்கிற இடத்துக்கு ஜீப்ல போயிருக்காரு. மாறி அவரை ஃபாலோ பண்ணி கலவரம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கா. மாரி எதுக்காக கலவரம் நடக்கிற இடத்துக்கு போனோம்? மாரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? கலவரத்துல மாறி சொன்ன மாதிரி போலீஸ் ஜீப் பாம்பு அடிச்சு எரிஞ்சு போச்சான். என்ன? அப்புறம் சூரிய மாமா போலீஸ் ஸ்டேஷன் போனாரே, அவர் இப்ப எங்க இருக்காரு? என்னடா? இருங்க. சூரிய மாமா போன் நாட் ரீச்சபிள்னு வருது. நியூஸ் சேனல்ல போடுங்க. கலவரத்துல ஜீப் அடிச்சத பத்தி ஏதாவது சொல்றாங்களான்னு பாப்போம். போடுங்க. சென்னை அருகில் உள்ள ரெடில்ஸ் பகுதியில் 2 பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. கலவரக்காரர்கள் மீது போலீஸ் தடியடி. கலவரத்தில் போலீஸ் ஜீப் மீது வெடிகுண்டு வீச்சு. ஐயோ! இந்த கலவரத்தில் இளம்பெண் மாறி தலையில் பலத்த காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சொன்னல, பாதிக்கப்பட்ட இளம்பெண் மாறி பிரபல தொழிலதிபர் தேவி குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ஜெகதீஷின் மருமகள் ஆவார்.
ஐயோ, ஜெகதீஷ் மாமா வேற இப்ப ஊர்ல இல்ல. மாறி விஷயத்த உடனே அவருக்கு போன் பண்ணி சொல்லணுமே. தல, மாறி இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை பத்தி உனக்கு என்ன விஷயம் தெரியணும்? டாட், நான் ரெசார்ட் விஷயமா சமயபுரம் போகும்போது என் கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு மாரிக்கு எப்படி தெரிஞ்சது? நான் குடிக்க போற பால்ல விஷம் கலந்திருக்குன்னு வெளியூர்ல இருந்த மாரிக்கு எப்படி தெரிஞ்சு வீடு தேடி வந்து கரெக்டா தடுத்து நிறுத்தினா? ஒரு தடவை இல்ல, 2 தடவை பால்ல விஷம் கலந்திருக்குன்னு தடுத்திருக்கா. அது எப்படி மாரிக்கு தெரிஞ்சது? நான் குடிக்க போற பால்ல விஷம் கலந்திருக்குன்னு வெளியூர்ல இருந்த மாரிக்கு எப்படி தெரிஞ்சு வீடு தேடி வந்து கரெக்டா தடுத்து நிறுத்தினா? ஒரு தடவை இல்ல, 2 தடவை பால்ல விஷம் கலந்திருக்குன்னு தடுத்திருக்கா. அது எப்படி மாரிக்கு தெரிஞ்சது? பின்னாடி நடக்க போற எல்லாமே மாரிக்கு எப்படி முன்னாடியே தெரியுது? மாரியால அப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? மாறிக்கு இருக்கிற சக்தியை பத்தி சூர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஒண்ணு விடாம டீட்டெயிலா கேக்குறானே. இப்ப என்ன சொல்றது? இவனை எப்படி சமாளிக்கிறது? என்ன டாடி யோசிக்கிறீங்க? என்ன சொல்லி சமாளிக்கலாம்னா, மாரியோட இந்த கேரக்டர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பதில் சொல்லுங்க டாடி. சொல்லுங்க டாட், பதில் சொல்லுங்க. எனக்கும் மாரிக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் நீங்க பிளான் பண்ணி எனக்கு மாரியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன பிறகுதான் நான் ஒரு முடிவு எடுக்கணும். சொல்லுங்க டாட். சூர்யா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? முதல்ல மாரியை காப்பாத்தி ஆகணும். டாக்டர் எங்க இருக்காங்க, என்ன சொன்னாங்க, அத சொல்லு முதல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதும் இல்ல, பொய்யும் சொன்னதில்ல. அதிகபட்சம் கோவத்துல ஏதாவது திட்டி இருப்பேன், அதுவும் இந்த மாறி விஷயத்துலதான். ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்னன்னு தெளிவா சொல்லுங்க. மாரிக்கு முன்கூட்டியே எல்லாமே எப்படி தெரியுது? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீங்க மறைக்கிறீங்க. நான் இது வரைக்கும் உங்க மேல அப்பாங்கிற பாசத்துல கட்டுப்பட்டு நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். என் கல்யாண விஷயத்துல கூட என்ன நீங்க உங்க புள்ளன்னு நினைச்சீங்கன்னா, என் மேல நீங்க வச்சிருக்க பாசம் உண்மைனா எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க டாடி. உண்மையை சொல்றேன் சூர்யா. நீ நினைக்கிற மாதிரி மாரி சாதாரண பொண்ணு இல்ல. மாரி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணா உண்மை தெரிஞ்சிருமே. தாராவுக்கு அது தெரிஞ்சா மாரி நிலைமை இன்னும் மோசமாயிடுமே. உங்க முகமே சரியில்லை. மாரி விஷயத்துல எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்க. ஆமா சூர்யா, எனக்கும் அப்படிதான் தோணுது. டாக்டர், டாக்டர், பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? டாக்டர், ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு சொல்லுங்க. அதுக்காக வெளிநாடு வெளியூர் எங்க வேணா கூட்டு போக தயாரா இருக்கு. என் மருமக உயிரை காப்பாத்தி ஆகணும். இப்பவே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கு. ஐயோ, சுவாசிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்கள ரொம்ப தூரம் இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல.
ஆபரேஷன் பண்ணா சரியாயிடுமா டாக்டர்? தலையில பலமா அடிபட்டிருக்கு. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. பேஷண்ட் பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சூர்யா, யாருக்கு போன் பண்ற? இன்ஸ்பெக்டருக்குமா. அவர்கிட்ட விசாரிச்சாதான் மாரிய பத்தின உண்மையெல்லாம் தெரிய வரும். ஐயோ, இவன் இந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினா அவர் தேவையில்லாம வீட்டுக்கு வருவாரு. விசாரணை அது இதுன்னு போச்சுன்னா அப்புறம் நாம பால்ல விஷம் கலந்த விஷயம் தெரிஞ்சிருமே. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். சூர்யா, டாக்டர் வேற மாறி பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போறாரு. இந்த நேரத்துல எதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ற? அது வந்துமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினாதான் ஒரு முடிவு கிடைக்கும். அது கரெக்ட் தான் சூர்யா. அதுக்கு இது நேரம் இல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலைமா? டாக்டர் சொன்ன மாதிரி மாறி உயிர் பொழைக்கலன்னா அவ பாடிய ஊருக்கு கொண்டு போய் எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு முடிவு பண்ணணும். டெத் சர்டிபிகேட்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கே, அது எல்லாத்தையும் நாம பார்க்கணும். மாரியோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். என்ன சொல்ற சூர்யா? நான் காரணமா? ஆமா, முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். ஐயோ, இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு இப்படி கேக்குறானே. என்ன சூர்யா, என்ன சூர்யா சொல்ற? நான் காரணமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையேப்பா. ஆமாமா, நீங்க தான் காரணம். நீங்க மாரிய வீட்டை விட்டு போக சொல்லாம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஆயிருக்குமா? அதுவும் ராத்திரியில வீட்டை விட்டு அனுப்புனதோட விளைவு எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்க. மழையில நனைஞ்சு ரோட்டோரமா படுத்திருந்ததுன்னு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கெல்லாம் நீங்க தாமா காரணம். நீயும் சேர்ந்துதானே சூர்யா மாரிய வெளியில போக சொன்ன. இப்ப நான் தான் காரணம்னு சொல்றேன். அவளால உனக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா நான் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் எமோஷனல் ஆகுனா நீங்களும் எமோஷனல் ஆகணுமா? அதுதான் அவளை இப்ப ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. நல்ல வேளை இவன் வேற எதையோ சொல்றான். ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. சார், ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல சார், நான் வரேங்க. ஆனா 200ன்னு சொன்னாங்க. அந்தப்பா
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.